ஹிப் ஹாப் ஜாம்பவான் டிஐ இசை உலகில் நிலைத்து நிற்பது சாத்தியம் மட்டுமல்ல, அது ஓர் அபார சக்தி என்பதை மீண்டும் ஒருமுறை மெய்ப்பித்து காட்டியிருக்கிறார். 2026 அட்லாண்டாவின் இந்த ஐகான் தன் லேட்டஸ்ட் சிங்கிள் லெட் ஹிம் நோ பாடலுக்காக கோல்ட் சர்டிஃபிகேஷன் பெற்றதன் பிரம்மாண்டமான கரியரில் மற்றொரு சாதனையை படைத்திருக்கிறார். லெட் ஹிம் நோ மூலம் டிஐ ஒரு அபாரமான எனர்ஜியான ரெக்கார்டை கொடுத்திருக்கிறார். இது அவரின் நீண்ட நாள் ரசிகர்களுக்கும் புது தலைமுறை லிசனர்ஸ்க்கும் ஒரே நேரத்தில் இணங்கி போகிறது. இந்த பாடலின் வெற்றி வலுவான ஸ்ட்ரீமிங் நம்பர்ஸ் மற்றும் ரேடியோ பிளேயை மட்டும் காட்டவில்லை, எப்போதும் மாறிக்கொண்டிருக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில் டிஐ எப்படி பொருத்தமாக இருக்கிறார் என்பதையும் அப்பட்டமாக பறைசாற்றுகிறது. கோல்ட் பெறுவது என்பது சாதாரணம் அல்ல. அது 500,000 அதிகமான யூனிட்கள் விற்றது அல்லது ஸ்ட்ரீம் செய்யப்பட்டது என்பதன் அடையாளம். தசாப்தங்களாக இந்த கேமிலேயே இருக்கும் ஒரு கலைஞருக்கு இது அவரின் ஸ்டேயிங் பவரை இன்னும் உறுதிப்படுத்துகிறது. டிஐயின் தனித்துவமான ஷார்ப் லிரிக்ஸ் சம்சதன் ஸ்வாக் மற்றும் மோட்டிவேஷனல் தீம்ஸ் என்றும் மக்களை இணைக்கிறது. 2026 கூட அவரின் குரலுக்கு இன்னும் வெயிட் இருக்கிறது என்பதை இது அப்பட்டமாக பறைசாற்றுகிறது. டிஐயின் இசை வெற்றி ஹெட்லைன்ஸ்களை பிடித்துக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் அவரின் வெற்றிகள் அத்தோடு நின்றுவிடவில்லை. ஹாரிஸ் ஃபேமிலியும் வளர்ச்சி சாதனை மற்றும் ஒற்றுமையை குறிக்கும் பல பாசிட்டிவான மைல்கல்களின் அலையில் மிதக்கிறது. அவரின் மனைவிடா மேகா டைனி ஹாரிஸ் ஒரு சப்போர்ட்டின் அசைக்க முடியாத தூணாக அவரோடு ஒரு பார்ட்னராகவும் தன் சொந்த பலத்தில் ஒருபவர் ஹவுஸாகவும் துணை நிற்கிறார். இருவரும் இணைந்து வெறும் பிராண்டை மட்டுமல்ல, குடும்பம் விடாமுயற்சி ஆகியவற்றை மையமாக கொண்ட ஒரு பெரும் லெகசியை உருவாக்கியுள்ளனர். அவர்களின் குழந்தைகளும் தங்கள் சொந்த ஸ்பாட்லைட்டில் மின்னுகிறார்கள். அவர்களுக்குள் புகட்டப்பட்ட மதிப்புகளின் பிரதிபலிப்பாய் கல்வி ரீதியாகவும் தனிப்பட்ட அளவிலும் தொழில் ரீதியாகவும் பலமைல்களை எட்டியுள்ளனர். உயர்கல்வி சாதனைகள் முதல் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் என்டர்பிரனர்ஷிப்பில் வளர்ந்து வரும் தாக்கம் வரை ஹாரிஸ் ஃபேமிலியின் அடுத்த தலைமுறைதங்கள் முத்திரையை ஆழமாக பதிக்கிறது. டிஐயின் பயணம் எப்போதும் ஒரு எவல்யூஷனை பற்றியதே. 2000களின் ஆரம்பத்தில் டாப்பிங் ஹிட்ஸ் கொடுத்தது முதல் பிசினஸ் வென்சஸ் ஆக்டிங் ரோல்ஸ் மற்றும் கலாச்சாரத்தில் ஒரு மென்டார்ஷிப் வரை அவரின் பாதை விரிவானது. இந்த லேட்டஸ்ட் கோல்ட் சர்டிஃபிகேஷன் மூலம் நெகிழ்வுத்தன்மை மற்றும் புதுமைகளை மீண்டும் மீண்டும் கண்டுபிடிக்கும் ஒரு கதைக்கு அவர் இன்னொரு அத்தியாயத்தை சேர்த்திருக்கிறார். லெட் ஹிம் நோ வெறும் ஒரு ஹிட் அல்ல, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். டிஐ இன்னும் இங்கே இருக்கிறார், இன்னும் ரெலவெண்டாக இருக்கிறார், மேலும் போட்டி நிறைந்த இந்த இண்டஸ்ட்ரியில் கவனத்தை கட்டளையிடும் திறன் கொண்டவர் என்பதையே இது உரக்க சொல்கிறது. ரசிகர்கள் இந்த சாதனையை கொண்டாடும் வேளையில் 2026 டிஐ மற்றும் அவரது குடும்பத்திற்கு ஒரு மறக்க முடியாத ஆண்டாக உருவெடுப்பது அப்பட்டமாக தெரிகிறது. இசை வெற்றியும் தனிப்பட்ட மைல்கல்களின் கலவையும் கரியர் மற்றும் ஃபேமிலி இரண்டுமே செழித்து வளரும் ஒரு சமநிலையான படத்தை பார்க்க தூண்டுகிறது. அடிக்கடி குயிக் வின்ஸ் மற்றும் நிலையற்ற ஃபேமை மட்டுமே கவனம் செலுத்தும் ஒரு கலாச்சாரத்தில் டிஐ மற்றும் ஹாரிஸ் ஃபேமிலி வேறுபட்ட ஒன்றை தருகிறார்கள். அது தொடர்ச்சி, வளர்ச்சி மற்றும் ஒரு மாபெரும் லெகசி. அன்லெட் எம் நோ கோல்ட் ஆக போனதோடு ஒரு மெசேஜ் முன்னெப்போதையும் விட உரக்க ஒலிக்கிறது. டிஐ இன்னும் வென்று கொண்டிருக்கிறார். ஹாரிஸ் ஃபேமிலியோ இந்த பயணத்தின் ஒவ்வொரு அடியையும் கொண்டாடுகிறது.